அது என்னமோ தெரியல. வீட்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லன்னா, ஒருத்தர மாத்தி ஒருத்தர் அது வால புடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்துருது. எங்க வீட்ல முதல்ல ஆரம்பிச்சது பாப்பாக்கு தான். இத்தனைக்கும் நான் என் குழந்தைய ஸ்கூல்ல போடுறதுக்கு முன்னாடி அவளுக்கு அவ்ளோ லேஸ்ல சளி, ஜுரம்லாம் வரவே வராது. என்னைக்கு ஸ்கூல்ல போட்டனோ, அதுலேருந்து மாசத்துக்கு 3 வாட்டி, 4 வாட்டி டாக்டர்ட்ட போய் மொய் எழுதிட்டு வரேன். இத்தனைக்கும் நான் அவளுக்கு இதுவரைக்கும் இந்த பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, சிப்ஸ் எல்லாம் பழக்குனதே கிடையாது. ஸ்கூல்ல ஸ்நாக்ஸா குடுத்ததும் கிடையாது. எப்பவுமே இந்த ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, வீட்ல செய்ற கொழுக்கட்டை, சுண்டல் இது மாரி மட்டும் தான் நான் குடுத்துட்டுருக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டா சத்துன்றாங்களேன்னு தான் நான் குடுக்குறேன். ஆனா, அதெல்லாம் ஏன் வேலை செய்ய மாட்டேன்துன்னு தெரியல. சரி ஒரு தடவ டாக்டர்ட்ட போனா சரியா போதான்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. ஒரு தடவ சளி பிடிக்கும்போது 3 தடவ, 4 தடவ போற மாரி இருக்குது. சரி என்னத்தையோ ஒண்ணு போன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் பார்த்தா பாப்பா இரும்பிக்கிட்டே இருந்தா. அதனால காலைல கிட்டத்தட்ட ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரு 7:30 ஆயிருச்சு. இவருக்கு வேற ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கட்டி குடுக்கணும். என்னடா கட்டி குடுக்கலாம்? டைம் வேற ஆயிடுச்சுன்னு யோசிச்சப்ப தான் வீட்ல ரொம்ப நாளா வெட்டியா கிடந்த கோதுமை ரவ பாக்கெட்ட பார்த்தேன். இது சரி நம்ம சாதம், குழம்பு, பொரியல் செய்றத விட இது கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுமேன்னு தான் இது செய்ய ஆரம்பிச்சது. இது அவருக்கு பிடிக்குமா, பிடிக்காதான்றது கூட எனக்கு பெருசா தெரியல. சூடா குடுத்தா சாப்பிடுவாரு. ஆனா லஞ்சுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. நான் எந்த தைரியத்தில குடுக்குறேன்னா, கூட 4 பேர் உட்காந்து சாப்பிடும்போது வேணான்னு சொல்லி மூடி வைக்க முடியாது. யாராவது ஒருத்தர் திட்டுவாங்கல்ல சாப்பிடுப்பான்ட்டு. அந்த தைரியத்தில தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டுருக்கேன். இதுலயும் நெறைய கேரட், பீன்ஸ்லாம் போட்டிருக்கேன். பட்டாணி இருந்தா போட்டா இன்னும் நல்லாருக்கும். இது நான் கொஞ்சம் பொல பொலன்னு செஞ்சிருக்கேன். அவருக்கு எதுவுமே கொழ கொழன்னு இருந்தா பிடிக்காது. உதிரியா இருந்தா நல்லாருக்கும். கூட நான் கொஞ்சமா தேங்காய் சட்னி வச்சு குடுத்துருக்கிறேன். அவரு சாப்பிடுவாரா மாட்டாரான்னு தெரியல. ஈவினிங் வந்தா தான் தெரியும். வந்து எப்படி இருந்தாலும் கத்துவாரு. இதெல்லாம் எதுக்கு எனக்கு குடுக்குறேன்ட்டு. சரி திட்டு வாங்குனாலும் பரவால்ல. உடம்புல கொஞ்சம் சத்து எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டு போட்டுமே. என்ன பிரச்சனை இப்போ?